ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, தென் க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்னென்ன சர்வீஸ் மாடல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். தென் ஃபைனலாக க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் யார் யார் இருக்காங்க, ரியல் டைமில் க்ளவுட் வெண்டர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளவுட் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ என் ஃப்ரெண்டு அவர் எங்கேயோ ஒரு லொக்கேஷனில் இருக்காரு, நான் ஒரு லொக்கேஷனில் இருக்கேன். அவர் மிஷினில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறாரு, பட் ஆனால் அது இன்ஸ்டாலேஷன் ஆகலை. ஸோ என்கிட்ட கேட்குறாரு எப்படி பண்ணணும்னு. அவருக்கு அதை கம்ப்ளீட் பண்ண தெரியல, எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், த்ரூ த ஐபி நான் என்ன பண்ணுறேன், ரிமோட் எடுக்கிறேன். ரிமோட் எடுத்து அவருடைய சிஸ்டமை என்னுடைய ஸ்க்ரீன் கொண்டு வந்து நான் அதில் வேலை பார்க்குறேன். பட் ஆனால் நான் ஒர்க் பண்ணுற எல்லா விஷயமும் அவர் சிஸ்டமில் தான் பார்க்குறேன். பட் ஓவர் த நெட்வொர்க் என்னுடைய சிஸ்டமில் நான் அதை வியூ பண்ணி அவருக்கு அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி டன் பண்ணுறேன். சரிங்களா? என்ன பண்ணியிருக்கேன், நான் ரிமோட் எடுத்து அவர் மிஷினை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணி டன் பண்ணுறேன். ஸோ சேம் திங் என் க்ளவுடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவலாக ஒரு சர்வரை வந்து க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, டேட்டா சென்டர்ஸ். நம்ம அந்த விர்ச்சுவலைசேஷன் அந்த சர்வர்ஸை டைரெக்டாக ஆன்லைனில் நம்ம எடுத்து வேலை பார்க்க போகிறோம், கம்ப்யூட் பண்ண போகிறோம். நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கம்ப்யூட் பண்ண போகிறோம். இதுதாங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங். என்னென்னா, டெலிவரி ஆஃப் ஆன் டிமாண்ட் ரிசோர்ஸஸ் ஓவர் த நெட்வொர்க். எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க, என்கிட்ட சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. நான் ஒரு க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்ட்டை பே பண்ணி எனக்கு என்ன தேவையோ என்னுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இத்தனை ஜிபியில் ஹார்ட் டிஸ்க் வேணும், எத்தனை ஜிபியில் ஸ்டோரேஜ் வேணும், இந்த ஓஎஸில் எனக்கு மிஷின் வேணும் அப்படின்னு நான் எடுத்து அந்த மிஷினை நான் விர்ச்சுவலாக ரன் பண்ணிவிட்டு அதில் என்ன அப்ளிகேஷன் எனக்கு தேவையோ அதை நான் போட்டு, இல்லை என்ன வெப்சைட் தேவையோ எனக்கு ஹோஸ்டிங் பண்ணி நான் அதை யூஸ் பண்ணிப்பேங்க. இதுதாங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங். இதுக்கு நான் தனியாக ஒரு ஃபிசிக்கலாக ஒரு சர்வர் வாங்கணும், இங்கே நான் வச்சு வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி அந்த மாதிரி தான். ஒரு சர்வர் வந்து நமக்கு ஃபிசிக்கலாக இருக்கும், அதில் தான் நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அதில் தான் எல்லா அப்ளிகேஷன்ஸையும் டம்ப் பண்ணி எண்ட் யூசர்ஸ்க்கும் கொடுப்போம், நம்ம அதில் வேலை பார்ப்போம். இப்போது க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டேட்டா சென்டர் இருக்கும், அது க்ளவுட் ப்ரொவைடர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம பே பண்ணி அந்த ரிசோர்ஸை எடுத்து ஆன்லைனில் நெட்வொர்க் மூலிமா அக்சஸ் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு சர்வர் வேணும், எந்த மாதிரி ஸ்டோரேஜ் வேணும், எந்த மாதிரி அப்ளிகேஷன் டம்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீ பிளான்டாக டிசைன் பண்ணி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்க. ஓவர் த நெட்வொர்க் இதாங்க ஆன் டிமாண்ட் ரிசோர்ஸ். நம்ம ஓவர் த நெட்வொர்க்கு எல்லாமே நெட்வொர்க் மூலிமா பண்ண போகிறோம், ஆன்லைன் மூலிமா பண்ண போகிறோம். இதுதாங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம ஏதாச்சும் தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்ட்டுக்கு 1 மந்த் ஒரு காரோ ஒரு பைக்கோ ஒரு 1 மந்த் நம்ம வந்து ரெண்ட்டுக்கு வாங்குவோம். 1 மந்த் யூஸ் பண்ண பிறகு என்ன பண்ணுவோம், பே பண்ணிவிட்டு அதை அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். சேம் திங் அந்த மாதிரி நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது சேம் கான்செப்ட் தாங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். எந்த மாதிரி ரிசோர்ஸ்லாம் எடுக்கிறீங்க அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற போய் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ தேவையில்லை, எனக்கு 1 மந்த் போதும், ஓகே 1 மந்த் யூஸ் பண்ணிங்க. இல்லை எனக்கு 1 இயர்க்கு வேணும், 1 இயர்க்கு யூஸ் பண்ணிங்க. உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வேரி பண்ணிக்கலாம். இதுதாங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங். இப்போது எல்லா பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே க்ளவுட் டெக்னாலஜிக்கு மூவ் பண்ணுறாங்க. இந்த க்ளவுட் டெக்னாலஜிக்கு ஏன் மூவ் பண்ணுறாங்க, ஏன் இதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி விட்டுட்டு எல்லாருமே க்ளவுடுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க. இப்போது ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் இருக்கும், அந்த சர்வரில் தான் நம்ம அப்ளிகேஷன்லாம் போடுவோம், அப்புறம் ஸ்டோரேஜ் இருக்கும், அப்புறம் இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் தேவை அப்படின்னா எக்ஸ்டர்னலாக அட்டாச் பண்ணுவோம். அப்புறம் லோடு அதிகமாகிடுச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய கான்செப்ட் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், சப்போர்ட் இன்ஜினியர் தேவைப்படுங்க.
அப்புறம் அந்த சர்வர் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 1 இயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். திருப்பி எனக்கு நெறைய ஸ்டோரேஜ் ஆகுது. திருப்பி இன்னொரு தடவ ஒரு சர்வர் எடுக்கணும். திருப்பி அத டீகமிஷன் இன்னும் நெறைய வேலை இருக்குங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிசிக்கலா நீங்க பண்ணாதாங்க அது நடக்கும். பட் கிளவுட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு என்ன தேவை? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 500 ஜிபி இருக்கு என்கிட்ட. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மோர் தென் எனக்கு 500 ஜிபி தேவை ஸ்டோரேஜ் அப்டின்னா, நீங்க கிளவுட்ல இன்ஸ்டன்ட்டா எடுத்துக்கலாங்க. நீங்க யூஸ் பண்றத பொறுத்து பே ஆகுங்க. அதனால எக்ஸிஸ்டிங் திங் பார்த்தீங்கன்னா, காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். கிளவுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் இருக்காது. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஸ்கேலபிலிட்டி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இப்போ நான் ஃபிசிக்கலா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்கலா நான் வந்து ஒரு 20 ஜிபி தாங்க இருக்கு எனக்கு. பட் என்ன என்னோட ப்ராஜெக்ட் வந்து என்லார்ஜ் ஆயிட்டே இருக்கு. என்லார்ஜ் ஆயிட்டே இருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கு, டேட்டாஸ் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா, அப்ப நான் 20 ஜிபிக்கு மேல போகுது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு ஹார்ட் டிஸ்க் அட்டாச் பண்ணணும். அதுக்கு நான் வந்து தனியா ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி அட்டாச் பண்ணணும். திருப்பி அதில இருக்க டேட்டாஸ இதில வந்து ஷேர் பண்ணணும். நெறைய விஷயம் இருக்குங்க. பட் கிளவுட்ல அப்படி இல்லைங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா, இம்மீடியட்டா நீங்க ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு தேவையில்ல. எனக்கு 20 ஜிபியும் தேவையில்ல. எனக்கு அதோட கம்மியா தான் யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க ஈஸியா ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாங்க. ஜீரோ மெயின்டனன்ஸ். ஜீரோ மெயின்டனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க சர்வர்ஸ் எல்லாம் இருக்கு. அத மெயின்டெயின் பண்றதுக்கு ஒருத்தவங்க வேணும். 24/7 வந்து அது ரன் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா, அப்பதான் உங்க புரொடக்ஷன் வந்து நல்லா இருக்குங்க. புரொடக்ஷன் வந்து நல்லா இருக்கும். எண்ட் யூசருக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் இல்லாம இருக்கும். சப்போஸ் நீங்க 24/7ல மெயின்டெயின் பண்றதுக்கு நெறைய மேன் பவர் ரிசோர்ஸஸ் தேவை. அப்படியே இருந்தாலும் ஏதாவது ஒரு ஃபால்ட்னாலும் அதை ரெக்கவர் பண்றதுக்கு மோர் தென் ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவர் ஆகுதுங்க. பட் கிளவுட்ல டவுன் டைமே கிடையாது. ஏன்னா 24/7 அவங்க எல்லாத்தையுமே கிளவுட் ப்ரொவைடர்ஸே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அதனால தாங்க ஜீரோ மெயின்டெனன்ஸ். நமக்கு அந்த மெயின்டெனன்ஸ் வேலையே கிடையாதுங்க. ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர். ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தென் அதை நான் ஈஸியாக வந்து லாக் ஆஃப் பண்ணிட்டு வேற லொக்கேஷனுக்கு போகிறேன். என் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி நான் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் கிரெடென்ஷியல் கொடுத்து அந்த கன்சோல் வந்த பிறகு என்னோட சர்வர்ஸ் இப்படி இருக்கும், என்னுடைய அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிப்பேன். ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் நெட்வொர்க் இருந்தால் என்னால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். அதாங்க அக்சஸ் ஃப்ரம் எனிவேர். டைப்ஸ் ஆஃப் கிளவுட். என்னென்ன டைப்ஸ் இருக்கு கிளவுட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் கிளவுட், பப்ளிக் கிளவுட் அண்ட் ஹைபிரிட் கிளவுட். இந்த பிரைவேட் கிளவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிக்கு மட்டும் டெடிகேட்டடா இருக்குங்க அந்த கிளவுட். வேற யாருமே யூஸ் பண்ண முடியாதுங்க. அந்த கம்பெனி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அவங்களுக்காகவே அது கொண்டு வரப்பட்ட கிளவுடுங்க. அது அவங்களுக்காகவே இருக்கும். டெடிகேட்டடா பிரைவேட் அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேற யாருமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல் இது. பப்ளிக் கிளவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணா அக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு லாகின், எனக்கு ஒரு கிரெடென்ஷியல் இருக்கும். நான் லாகின் பண்ணி எனக்கு தேவையான ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி இந்த சர்வர்ஸ் எடுத்துப்பேன். எனக்கு தேவையான ஓஎஸ் போட்டுப்பேன். அதுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் என்னன்றதை நான் டிசைன் பண்ணி என்னுடைய சர்வர்ஸை நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு கம்பெனி இருக்காங்கன்னா, அவங்களும் அதை லாகின் கிரெடென்ஷியல் எடுத்து அவங்க பே பண்ணி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்க பே பண்ணி யூஸ் பண்ணாங்க. இதுதாங்க பப்ளிக் கிளவுட். ஹைபிரிட் கிளவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைவேட் அண்ட் பப்ளிக் போத் காம்பினேஷனுங்க. நானே தான். ஆனால் ஒரு சில விஷயம் எனக்கு ப்ரைவேட்டாகவும் இருக்கணும். ஒரு சில விஷயம் எண்ட் யூசர் பப்ளிக்காகவும் நான் வைக்கணும் அப்படின்றது தாங்க. இந்த 2 காம்பினேஷனும் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹைபிரிட் கிளவுட். தென் என்னென்ன சர்வீஸ் மாடல்ஸ் கொடுக்குறாங்க கிளவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். இப்போ சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ராடக்ட்ஸுங்க. இப்போ நம்ம கூகுள் ப்ராடக்ட்ஸ்க்காக ஏதாவது சர்வர்ஸ் ஏதாச்சும் வச்சுருக்கோமா கூகுள் யூஸ் பண்ணுறதுக்கு? இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன் அதுக்கு தனியாக ஏதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணணுமா நம்ம மிஷினில்? எதுவுமே தேவையில்லைங்க. எல்லாமே விண்டோஸ் அவங்களே எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அப்ளிகேஷன், டேட்டா, சோர்ஸ் எல்லாமே அவங்க ப்ரீ பிளான் அவங்க வச்சுப்பாங்க. எல்லாமே சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிவிட்டு எண்ட் யூஸராக நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இதுதாங்க சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
நெறைய இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் நெறைய சொல்லலாம். Facebook பாருங்க. நம்ம நம்ம அப்லோட் பண்ற ஃபோட்டோஸ்லாம் நம்ம மிஷின்லயே சேவ் ஆகுது? கிடையாது. நம்மளா அத மெயின்டெயின் பண்றோம்? கிடையாது. இல்ல நம்மளா டிசைட் பண்றோம் ஸ்டோரேஜ் இங்க இருக்கணும் அப்படின்னு? இல்ல. இல்ல சர்வீஸ் இந்த மாரி இருக்கணும் நம்ம இல்ல. எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம எண்ட் யூசரா நம்ம என்ன பண்றோம்? அத யூஸ் பண்றோம். ஸோ வெண்டர் வந்து எல்லாத்தையுமே கேரி பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்ங்க. இப்ப நெக்ஸ்ட் திங் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இது ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ்க்கு தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே எல்லாமே அப்ளிகேஷன், டேட்டா இது எல்லாமே நம்ம கையில இருக்கும். நம்ம கோட் பண்ணுவோம். அதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். மீதி எல்லாத்தையுமே அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம கோடிங் அதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷனுக்குள்ள நம்ம அத வந்து ரன் பண்ணி பார்ப்போம். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அமேசான் வெப் சர்வீஸ்ல இபிஎஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் டெவலப்பர்ஸ்ங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு எந்த மாரி செட்டப்ஸ் வேணும், சர்வர்ஸ் வேணும், ஸ்டோரேஜ் வேணும், விர்ச்சுவலைசேஷன் எல்லாமே அவங்களே குடுத்துருவாங்க. அவங்க வச்சிருப்பாங்க. நீங்க அந்த பிளாட்ஃபார்ம யூஸ் பண்ணி கோடிங் மட்டும் நீங்க அதுல போட்டு ரன் பண்ணுவீங்க. ஸோ இதாங்க பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ யூஸ் பண்றீங்களோ, என்ன யூஸ் பண்றீங்க மொத்தமாவேங்க இந்த பிளாட்ஃபார்ம், இந்த சாஃப்ட்வேர் இது எல்லாமே மொத்தமாவே நம்ம ரென்ட்டுக்கு எடுக்க போறோங்க. இதுதாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங் இது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. பட் என்ன ஓஎஸ் செலக்ட் பண்ணணும், எந்த மாரி அப்ளிகேஷன் போடணும், எந்த மாரி டேட்டாஸ் இருக்கணும், ரன் டைம் எந்த மாரி இருக்கும், இதுல நடக்கிற எல்லா விஷயமுமே நம்ம சைட் நம்ம தாங்க பார்க்கணும். நம்ம அத கம்ப்யூட் பண்ணணும். அதுதாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர்ஸ் இருக்கு. எந்த மாரி இருக்கணும்னு நீங்க டிசைன் பண்றீங்களோ, அத நீங்க எடுத்தா போதும். பட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வெண்டர் பார்த்துப்பாங்க. ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் அந்த மாரி தான். நெட்வொர்க்கிங் எல்லாமே அவங்க வெண்டர் வந்து அத கிளியரா மெயின்டெயின் பண்ணிப்பாங்க. ஸோ இதாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அமேசான் வெப் சர்வீஸ்ல EC2ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கும்போதே எந்த மாரி ஓஎஸ் இருக்கணும், விண்டோஸா, லினக்ஸா எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. நீங்க தான் அத டிசைட் பண்ணணும். உங்க அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாரி நீங்க அத யுட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓஎஸ்ல இருந்து ரன் டைம், டேட்டா, அப்ளிகேஷன் என்ன போடுறது எல்லாமே நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. பட் இந்த ஸ்டோரேஜ், சர்வர், நெட்வொர்க்கிங் இது எல்லாமே அவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க. இதுதாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். ஓகே. கிளவுட் ப்ரொவைடர்ஸ் யார் யார் இருக்காங்க ரியல் டைம் அப்படின்ல பார்த்தீங்கன்னா, அமேசான் வெப் சர்வீஸ் தாங்க இப்போ ரியல் டைம்ல ரொம்ப பீக்ல இருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் மாடல்ஸும் வந்து இவங்க கேரி பண்றாங்க. உங்களுக்கு எந்த மாரி தேவை அப்படின்றத நீங்க முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு, இவங்கள்ட்ட நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க எந்த மாரி வேணும் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாரி அவங்களுக்கு பே பண்ணி சேம் திங் கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் நெக்ஸ்ட் அவங்க அடுத்தது பின்னாடி வராங்க. அவங்களும் சேம் சர்வீஸ் தான் குடுக்குறாங்க. ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், ராக்ஸ்பேஸ் கிளவுட் சர்வீஸ், தென் டிஜிட்டல் கிளவுட் சர்வீஸ், தென் IBM கிளவுட், தென் ஆரக்கிள் கிளவுட், தென் வெரிசான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளவுட் சர்வீசஸ்ங்க. ஸோ கிளவுட பத்தி ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்ச மாரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு மேல நான் இந்த சீரிஸ்ல அமேசான் வெப் சர்வீஸ எடுத்து ஒன் பை ஒன்னா எல்லா டாபிக்கையுமே சினாரியோ பேசிஸ்ல ஒன் பை ஒன்னா ஒரு அப்ளிகேஷன் எடுக்கிறதுலேருந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எல்லா சர்வீஸையுமே நான் இதில் டெஸ்ட் பண்ணி வீடியோ கவர் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.